ஓம் காளி சரணம். திருச்சிற்றம்பலம். அம்மா எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் அற்புதமான முறையில் 81 அடி உயரமுள்ள ஆறுமுக பெருமா, 6 முகங்கள் திருமுருகங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான முருகருடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கருவறையில் 6 முகங்கள் கொண்ட அற்புதமாக தெய்வீக சிரிப்போட புன்னகையோட அந்த 6 முகங்களுக்கு ஒவ்வொரு முகத்துக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அந்த கருவறையில் ஒரு தெய்வீக அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இப்போது அற்புதமான முறையில் பூர்ணஹாதி நடந்துகிட்டு இருக்குது. அம்மாவை விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் அழைச்சிருந்தாங்க. அவர் தான் பல வருஷமாக இந்த கோவிலுடைய அற்புதமான கட்டமைப்பான வேலைப்பாடுகளை ஆறுமுக பெருமானுக்கு இந்த அற்புதமான கோவிலை கட்டியிருக்கிறாரு. 6 படை வீடையும் இங்கே அற்புதமான முறையில் முருகப்பெருமானை எழுந்தருளை செஞ்சுருக்கிறாரு. 6 படையினாவே நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஒவ்வொரு படை வீடுமே முருகப்பெருமானுக்கு தனி சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கும். அந்த 6 படை முருகனுமே இங்கே தனிப்பெருமையான்மையான முறையில் வள்ளி தெய்வான சமேதனமாக 6 படையில் எப்படி முருகர் இருப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி சன்னதிகளை கட்டி ஆறுமுகப்பெருமானுக்காக ஒரு அற்புதமான கோவிலை எழுப்பி இது 2வது கும்பாபிஷேகத்தை அவர் நடத்துகிறார். முதல் கும்பாபிஷேகத்தை அவர் 12 வருடங்களுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிறாரு. இப்போ 12 வருடம் கழித்து திருப்பி இந்த ஆலயத்தை புனரமைச்சு அற்புதமான முறையில் யாகசாலைகள் அமைச்சு தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அந்த அரோகரா கோஷத்தோட முருகப்பெருமானுடைய சரவணபவா என்ற அந்த கோஷத்தோட கலவை சுவாமிகளும் நம்மளுடைய மருவத்தூர் சேர்ந்த சக்திகளும் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த வழிபாதையே நிறைஞ்சிருக்கிற மாதிரி பக்தர்கள் கூட்டம். ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்மளை காக்கிற தெய்வமாக நம்ம தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் தான் இருக்கிறாரு. 6 முகங்களை கொண்டு 8 திசைகளையும் தன்னுடைய 12 கரங்களால் அரவணைச்சு பக்தர்களுக்கு ஓடி முருகான்னு சொன்னால் போதும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு முருகான்னு சொன்னால் போதும், அவர் ஓடி உங்களை அணைச்சி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு காவல் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அற்புதமான இறை அருளோடு உங்களுக்கு அன்பின் ஆற்றலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த பக்தர்கள் கூட்டம் தலையா கடல் அலையான்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பக்தர்கள் சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்தும் கள்ளக்குறிச்சியிலிருந்தும் சங்கராபுரத்திலிருந்தும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் அவ்வளோ பக்தியோடு அந்த அரோகர கோஷங்களை போட்டு அந்த முருகப்பெருமான் மேலே அந்த புனித கலச தீர்த்தங்கள் ஊற்ற சொல்ல அவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த பக்தர்கள் அழகாக சரவணபவா அப்படின்னு சொல்லி அந்த பக்தி பரவசத்தில் இருந்தாங்க. அம்மா கையால் அவங்களுக்கெல்லாம் புனித நீர் தெளித்து அவங்களுக்கு அம்மா ஆசீர்வாதம் பண்ணோம். விடியல் சின்னத்தம்பி சுவாமிகளுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு தனி முயற்சியோடு இந்த 6 படை முருகருடைய ஆலயத்தை அமைச்சு ஆறுமுக பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த 81 அடியில் ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் சொல்லலாம். முருகப்பெருமான் அந்த விஸ்வரூப தரிசனத்தோடு அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த காட்சியை பாருங்கள். நம்மளுக்கே மெய்சில் இருக்க வண்ணமாக ஒரு கூஸ்பாம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த சங்கராபுரத்தில் அந்த அழகின் உருவமாக மயில் வாகனத்தோட அந்த 12 கரணங்களோடு அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடிய முருகருக்கு இன்றைக்கி அற்புதமான முறையில் அம்மா கூட இருந்து கும்பாபிஷேகத்தை பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கிறோம். கருவறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முருகரும் தனித்துவமாக அற்புதமாக இருக்கிறாங்க. நல்லா சேவிச்சுக்குங்க. நம்ம கலவ சுவாமியும் நானும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தணும். அந்த முருகப்பெருமானுக்கு அந்த தீர்த்த கலச அபிஷேகங்கள் ஊற்ற சொல்ல அவரோட முகத்தில் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். பக்தர்களுக்கு அவ்வளோ கருணையே வடிவாகி அன்பே உருவாகி சிவபாலனா சிவகுமாரனா வள்ளி தேவன சமேதன முருகனாக இருந்து அருள் பாவிச்சு நான் இருக்கிற உங்கள் கஷ்டங்களெல்லாம் இனி தீந்துரும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கூடிய வண்ணமாக அந்த முருகப்பெருமான் ஆனந்த தரிசனமாக அலங்கார தரிசனமாக நம்மளுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் திருவண்ணாமலையிலிருந்து இந்த அற்புதமான சங்கராபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஆறுமுக பெருமானுடைய இந்த தரிசனம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவர் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான சாணத்தியத்தில் அற்புதமான விஸ்வரூப தரிசனத்தில் இங்கே எழுக்கோளம் கொண்டு இருக்கிறாரு.
அம்மா வந்து போயிட்டு நல்லபடியாக வந்து பண்ணேன். எக்கச்சக்கமான கூட்டம். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்திட்டு இருந்தோம். அந்த கார் கிட்ட வரச்சவே எங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர் நடந்து வர அளவுக்கு அந்த மக்கள் வெள்ளத்தில் நாங்கள் நடந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே பாருங்களேன். அவ்வளோ பக்தர்கள் வழிநெடுக்க அந்த ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பாதை முழுக்க அவ்வளோ தலையாக கடல் அலையான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் திரண்டு வந்து அழகாக முருகப்பெருமானுடைய அந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. அம்மாவும் கலவ சுவாமியும் கலந்துட்டு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க